அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4ல் கட் ஆஃப் செலக்ட் ஆன எல்லாத்துக்கும் எங்கள் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க கவலைப்படாதீங்க. அடுத்து இன்னும் 3 மாதத்தில் குரூப் 2 ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வேலை வாங்கிடலாம். முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இப்போது இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு இயல் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் 12ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். 11ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். அதே போல் 10ஆம் வகுப்பு இயல்கள் அனைத்தும் முடிச்சிருக்கோம். 9ஆம் வகுப்பும் இயல் 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இது 9ஆம் வகுப்பு இயல் 5. கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, பாட்டும் தொகையும் உருவான காலம் எது? பாட்டும் தொகையும் உருவான காலம் எது? ஆப்ஷன் பி, சங்ககாலம். எங்கள் சேனல்லிருந்து நிறைய கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அதுவும் நாங்கள் டெஸ்ட்டு வச்ச கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. குரூப் 2 எழுதுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இருக்கிற டெஸ்ட்டாக நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நாங்கள் கேட்டிருக்கோம். கேள்வி 2, சங்ககால பெண்பாட்புலவர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. சங்ககால பெண்பாட்புலவர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி, ஐயூர் முடவனார் தான் சங்ககால பெண்பாட்புலவர்களில் பொருந்தாதவர். ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார் இவங்க எல்லாமே பெண்பாட்புலவர்கள். இன்னும் இருக்காங்க, அது யார் யாருன்னு ரீட் பண்ணுறேன். ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவட்பெண்டு, நப்பசலையார் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நமக்கு யார் பெண்பாட் புலவர்கள்னு தெரிஞ்சாதானே நம்ம ஸ்கிப் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க. கேள்வி 3, சமணமும் புத்தமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர். சமணமும் புத்தமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர். ஆப்ஷன் சி, மணிமேகலை. கேள்வி 4, பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள். பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள். ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி, அதாவது காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் இருவரும் பாமாலை சூட்டியிருப்பாங்க. கேள்வி 5, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். ஆப்ஷன் ஏ, முத்துலட்சுமி. கேள்வி 6, முத்துலட்சுமி அவர்கள் காலம். முத்துலட்சுமி அவர்கள் காலம். ஆப்ஷன் ஏ, 1886 to 1968. இந்த காலம் எல்லாமே முத்துலட்சுமி பற்றி, டாக்டர் முத்துலட்சுமி பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எது வேணாலும் கொஷின் கேட்பாங்க. வருஷம் முத்துலட்சுமியை பற்றி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேள்வி 7, அதே போல் மூவலூர் ராமாமிர்தம் அவங்கள பற்றியும் கேட்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் காலம். மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் காலம். ஆப்ஷன் சி, 1883 to 1962. கேள்வி 8, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? ஆப்ஷன் டி, முத்துலட்சுமி. கேள்வி 9, ஐடா சோஃபியா ஸ்கட்டர் ஒரு டேஷ். ஐடா சோஃபியா ஸ்கட்டர் ஒரு மருத்துவர். ஆப்ஷன் பி, மருத்துவர். கேள்வி 10, பண்டித ரமாபாய் அவர்கள் காலம். பண்டித ரமாபாய் அவர்கள் காலம். 1858 to 1922. ஆப்ஷன் பி. கேள்வி 11, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். ஆப்ஷன் ஏ, மூவலூர் ராமாமிர்தம். கேள்வி 12, முடியாது பெண்ணாளே என்கின்ற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? முடியாது பெண்ணாளே என்கிற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, பெரியார். கேள்வி 13, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? ஆப்ஷன் டி, முத்துலட்சுமி.
கேள்வி 14. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கி வருகிறது? தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கி வருகிறது? ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம். கேள்வி 15. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஆப்ஷன் டி முத்துலட்சுமி. கேள்வி 16. விடியாது பெண்ணாளே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? விடியாது பெண்ணாளே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 17. கீழ்கண்டவர்களுள் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் யார்? கீழ்கண்டவர்களுள் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் யார்? ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம். கேள்வி 18. நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் எது? நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் எது? ஆப்ஷன் பி கிழவனும் கடலும். கேள்வி 19. அடையாற்றில் ஔவை இல்லம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அடையாற்றில் ஔவை இல்லம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1930. கேள்வி 20. தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். ஆப்ஷன் டி முத்துலட்சுமி. கேள்வி 21. ஐடா சோஃபியா ஸ்கட்டர் எங்கு இலவச மருத்துவமனை அமைத்தார்? ஐடா சோஃபியா ஸ்கட்டர் எங்கு இலவச மருத்துவமனை அமைத்தார்? ஆப்ஷன் பி வேலூர். கேள்வி 22. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார்? பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 23. பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1882. கேள்வி 24. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர். குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர். ஆப்ஷன் பி கைலாஷ் சத்யார்த்தி. கேள்வி 25. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி சாவித்திரிபாய் பூலே. கேள்வி 26. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் சி 2014. கேள்வி 27. கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்திருக்கிறார்? கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்திருக்கிறார்? ஆப்ஷன் டி 80,000. கேள்வி 28. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது என்ன? பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டக் களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 12. கேள்வி 29. 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். ஆப்ஷன் ஏ சாவித்திரிபாய் பூலே. இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1848 அவர் பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். கேள்வி 30. ஈவே ரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எந்த படிப்பிற்குரியது? ஈவே ரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எந்த படிப்பிற்குரியது? ஆப்ஷன் டி பட்ட மேற்படிப்பு. கேள்வி 31. கீழ்கண்டவற்றுள் நா காமராசனின் கவிதை நூல் எது? கீழ்கண்டவற்றுள் நா காமராசனின் கவிதை நூல் எது? ஆப்ஷன் டி கருப்பு மலர்கள். கேள்வி 32. சாவித்திரிபாய் பூலே அவர்களின் காலம். சாவித்திரிபாய் பூலே அவர்களின் காலம்.
1831 to 1897. ஆப்ஷன் டி. கேள்வி 33. நீலாம்பிகை அம்மையார் அவர்களின் காலம். நீலாம்பிகை அம்மையார் அவர்களின் காலம். ஆப்ஷன் சி 1903 to 1943. கேள்வி 34. நீலாம்பிகை அம்மையார் யாருடைய மகள் ஆவார்? நீலாம்பிகை அம்மையார் யாருடைய மகள் ஆவார்? ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். கேள்வி 35. கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1964. இந்த ஆண்டுகளில் நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த வருஷம் குரூப் 4ல் ஆண்டுகளில் கேட்டிருந்தாங்க. கேள்வி 36. நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி ஆங்கில தமிழ் அகரவரிசை. வடசொல் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. வடசொல் தமிழ் அகரவரிசை வந்து எழுதியிருப்பாங்க. கேள்வி 37. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1929. இதில் வந்து நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களை மட்டும் ரீட் பண்ணுறேன். முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர், தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, இந்த 4 நூல்களும் தான் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. நீலாம்பிகை அம்மையார் வந்து எழுதியிருப்பாங்க. கேள்வி 37. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஆப்ஷன் பி 1929. கேள்வி 38. கீழ்கண்டவற்றுள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்கும் நூல் எது? கீழ்கண்டவற்றுள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்கும் நூல் எது? ஆப்ஷன் டி வடசொல் தமிழ் அகரவரிசை. கேள்வி 39. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர். ஆப்ஷன் டி ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். கேள்வி 40. ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். ஆப்ஷன் டி ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். கேள்வி 41. குடும்ப விளக்கு நூலை எழுதியவர் யார்? குடும்ப விளக்கு நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 42. சூரியன், பரமாணு பிராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர். சூரியன், பரமாணு பிராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர். ஆப்ஷன் டி ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். கேள்வி 43. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று பாடியவர். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று பாடியவர். ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 44. கல்வியை கற்ற பெண்கள் எந்த நிலத்தை போன்றவர்கள் என பாரதிதாசன் கூறுகிறார்? கல்வியை கற்ற பெண்கள் எந்த நிலத்தை போன்றவர்கள் என பாரதிதாசன் கூறுகிறார்? ஆப்ஷன் டி பண்பட்ட நிலம். என்ன கேட்குறாங்கன்ட்டு கரெக்டாக பாடுங்க. இதைவே வந்து ஒரு எதிர்மறை கேள்வியாகவும் வந்து கேட்பாங்க. கேள்வி 45. வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை என்று கூறியவர். வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை என்று கூறியவர். ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 46. குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 5. இந்த கேள்வியெலாம் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். கேள்வி 47. விருந்தோம்பல் என்னும் தலைப்பு குடும்ப விளக்கின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? விருந்தோம்பல் என்னும் தலைப்பு குடும்ப விளக்கின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி 2ஆம் பகுதியில். கேள்வி 48. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி சுப்புரத்தினம்.
கேள்வி 49. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பெரியார். பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 50. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன் என்று பாடியவர்? கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன் என்று பாடியவர்? ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 51. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் டி கவிமணி. கேள்வி 52. யார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டார்? யார் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் தன் பெயரை மாற்றிக்கொண்டார்? ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 53. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம் இது எல்லாமே பாரதிதாசன் நூல்கள். கேள்வி 54. பாரதிதாசன் கவிதைகள் டேஷ் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. பாரதிதாசனின் கவிதைகள் டேஷ் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள். கேள்வி 55. பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது? பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது? ஆப்ஷன் டி பிசிராந்தையார். கேள்வி 56. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி காரியாசான். கேள்வி 57. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர்? பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி பாரதிதாசன். இந்த கேள்வி எல்லாமே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். கேள்வி 58. பிசிராந்தையார் ஒரு டேஷ் நூலாகும். பிசிராந்தையார் ஒரு டேஷ் நூலாகும். ஆப்ஷன் பி நாடக நூல். கேள்வி 59. மாக்கடல் இலக்கண குறிப்பு தருக. மாக்கடல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உரிச்சொல் தொடர். கேள்வி 60. பொன்னே போல் இலக்கண குறிப்பு தருக. பொன்னே போல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி உவம உருபு. கேள்வி 61. பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லா தாவா என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம். கேள்வி 62. விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்ற பாடலில் இடம்பெற்ற அணி எது? இந்த பாடலோட கண்டினியூஸ் தான் இந்த பாடல். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பாடல். விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்ற பாடலில் இடம்பெற்ற அணி எது? ஆப்ஷன் ஏ உவமை அணி. கேள்வி 63. ஆக்கல் இலக்கண குறிப்பு தருக. ஆக்கல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி தொழிற்பெயர். கேள்வி 64. பொருத்துக. வில்வாள் வில்வாள் உம்மை தொகை. மறைஞ்சு வந்திருக்கு, அதனால உம்மை தொகை. மலர்கை மலர் போன்ற கை, உவமை மறைஞ்சு வந்திருக்கு, அதனால உவமை தொகை. அறிவார் ஆறில் முடிஞ்சிருக்கு, அதனால வினையால் அணையும் பெயர். விதையாமை விதைத்தல் விதையாமைன்னு எதிர்மறையாக வந்திருக்கிறதுனால இது எதிர்மறை தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு. வில்வாள் உம்மை தொகை, மலர்கை உவமை தொகை, அறிவார் வினையால் அணையும் பெயர், விதையாமை எதிர்மறை தொழிற்பெயர். கேள்வி 65. தாவா தவிர்க்க ஒணா இலக்கண குறிப்பு தருக. தாவா தவிர்க்க ஒணா இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள். கேள்வி 66. கற்ற பெண்ணின் குடும்பம் டேஷாக மிளிரும் என்று குடும்ப விளக்கு கூறுகிறது. கற்ற பெண்ணின் குடும்பம் டேஷாக மிளிரும் என்று குடும்ப விளக்கு கூறுகிறது. ஆப்ஷன் சி பல்கலைக்கழகம். கேள்வி 67.
பொறுத்துக, சொல் பொருள் பொருத்தணும். ஒன்று வந்து யாண்டு எப்பொழுதும், வையம் உலகம், தாளினா சமைக்கும் கலன், தணல் வந்து நெருப்பு. யாண்டு எப்பொழுதும், வையம் உலகம், தாளி சமைக்கும் கலன், தணல் வந்து நெருப்பு. ஆப்ஷன் டி வந்து சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 68. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகள் உள்ளன, அதை போல கீழ்கண்ட ஆப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகள் உள்ளன, அதை போல. ஆப்ஷன் சி, மேதையர் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். கேள்வி 69. தமிழில் எந்த இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின? தமிழில் எந்த இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின? ஆப்ஷன் ஏ, சங்க இலக்கியங்கள். கேள்வி 70. நீதி நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? நீதி நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் சி, 14 கீழ்கணக்கு நூல்கள். கேள்வி 71. சிறுபஞ்ச மூலம் டேஷ் நூல்களில் ஒன்று. சிறுபஞ்ச மூலம் டேஷ் நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் சி, 14 கீழ்கணக்கு நூல்கள். கேள்வி 72. சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள். சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள். ஆப்ஷன் பி, 5 சிறிய வேர்கள். கேள்வி 73. சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள எத்தனை கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துகின்றன? சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள எத்தனை கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துகின்றன? ஆப்ஷன் சி, 5. கேள்வி 74. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் யார்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் யார்? ஆப்ஷன் ஏ, காரியாசான். கேள்வி 75. மா காரியாசான் என்று இவரை சிறப்பிப்பது எது? மா காரியாசான் என்று, அதாவது இவரைன காரியாசானை சிறப்பிப்பது எது? ஆப்ஷன் சி, பாயுரச் செய்யுள். கேள்வி 76. 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? ஆப்ஷன் சி, வள்ளலார். கேள்வி 77. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றவர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றவர். ஆப்ஷன் சி, ஆபிரகாம் லிங்கன். கேள்வி 78. 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பட்டம் பெற்றவர். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பட்டம் பெற்றவர். ஆப்ஷன் பி, பாரதியார். இதை அப்படியே மாற்றி கூட கேட்கலாம். பாரதியார் எந்த வயதில் வந்து அரசவையில் எழுதி கவிதை பட்டம் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. கேள்வி 79. 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர். 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர். ஆப்ஷன் டி, விக்டர் ஹியூகோ. கேள்வி 80. வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை தேவை என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைந்த அண்ணாவின் பேச்சு எது? வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை தேவை என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைந்த அண்ணாவின் பேச்சு எது? ஆப்ஷன் சி, வானொலி பேச்சு. கேள்வி 81. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் எதற்கு தரப்பட வேண்டும் என்று அண்ணா கூறுகிறார்? உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் எதற்கு தரப்பட வேண்டும் என்று அண்ணா கூறுகிறார்? ஆப்ஷன் பி, புத்தகசாலை. கேள்வி 82. ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கு ஒரு டேஷ் நூல் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கு ஒரு டேஷ் நூல் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி, திருக்குறள். கேள்வி 83. எந்த ஆண்டு நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? எந்த ஆண்டு நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? ஆப்ஷன் சி, 2009.
கேள்வி 84. எந்த ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியது? எந்த ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கியது? ஆப்ஷன் டி 2010. கேள்வி 85. மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறியவர். மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறியவர். ஆப்ஷன் பி அண்ணா. கேள்வி 86. பொருந்தாததை தேர்ந்தெடு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. 2 வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும். 3 எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். 4 சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. 5 சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி, அதாவது 5 மட்டும் பொருந்தாதது, மீதி 4 அண்ணா கூறியது. இந்த 5வது நேதாஜி கூறியிருப்பாங்க. கேள்வி 87. பொருந்தாததை தேர்ந்தெடு. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். 2 நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புதுமுறுக்கு ஏற்படும். 3 வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். 4 நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இதில் 3 மட்டும் பொருந்தாதது, ஆப்ஷன் டி தான் பொருந்தாது, மீதி 3 அண்ணா கூறியது. கேள்வி 88. தென்னகத்து பெர்னான் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னகத்து பெர்னான் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி அண்ணா. கேள்வி 89. 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர். 16 வயதிலேயே தனது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர். ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர். கேள்வி 90. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் டேஷ் சட்டத்தை உருவாக்கினார். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் டேஷ் சட்டத்தை உருவாக்கினார். ஆப்ஷன் ஏ இருமொழி சட்டம். கேள்வி 91. அறிஞர் அண்ணா 1935 சென்னை பெத்தநாயக்கன் பேட்டையில் டேஷ் ஆக பணியாற்றினார். அறிஞர் அண்ணா 1935 சென்னை பெத்தநாயக்கன் பேட்டையில் டேஷ் ஆக பணியாற்றினார். ஆப்ஷன் பி ஆசிரியர். கேள்வி 92. அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், மாலைமணி, காஞ்சி, நம் நாடு, திராவிட நாடு. இது எல்லாமே ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். குடியரசு, விடுதலை இந்த 2 துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். கேள்வி 93. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர். ஆப்ஷன் பி அண்ணா. கேள்வி 94. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி ஆகிய நூல்களின் ஆசிரியர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி ஆகிய நூல்களின் ஆசிரியர். ஆப்ஷன் பி அண்ணா. கேள்வி 95. 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யார்? 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யார்? ஆல்ரெடி இந்த கொஷின் கேட்டுட்டோம். அலெக்சாண்டர் தான் வந்தாங்க. சாரி, ஆல்ரெடி கேட்ட கொஷின். ஆப்ஷன் சி அலெக்சாண்டர். கேள்வி 96. 17 வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்த அறிவியல் அறிஞர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்த அறிவியல் அறிஞர். ஆப்ஷன் டி கலிலியோ. கேள்வி 97. அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எது? அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எது? ஆப்ஷன் டி குடியரசு, விடுதலை. கேள்வி 98. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். இந்த குரூப் 4ல் இந்த பாக்ஸில் இருந்து தான் ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க. 2 இல்லை 3 கொஷினே இந்த குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு பாக்ஸில் இருந்து மட்டுமே பேஜ் நம்பர் 138 இருக்குது 9th புக்கில்.
அதனால் பாக்ஸில் இருக்கிறதுல நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க, எதை வேணாலும் எடுத்து கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கேள்வி 99, உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் பி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். எங்கு உள்ளதுன்னு கேட்டால் அமெரிக்கா தான் அதுக்கு வந்து ஆன்சர். அமெரிக்கா, அதாவது அது வந்து நூலகத்தோட பேர் இருக்கிற இடம் வந்து அமெரிக்கா. கேள்வி 100, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம். ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம். கேள்வி 101, இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கேள்வி 102, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது. ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கேள்வி 103, இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். ஆப்ஷன் டி கொல்கத்தா தேசிய நூலகம். கேள்வி 104, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தர வேண்டும் என்று கூறியவர். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தர வேண்டும் என்று கூறியவர். ஆப்ஷன் பி அண்ணா. கேள்வி 105, ஆவண காப்பக நூலகமாக திகழ்வது. ஆவண காப்பக நூலகமாக திகழ்வது. ஆப்ஷன் டி கொல்கத்தா தேசிய நூலகம். கேள்வி 106, ஆகஸ்ட் 9ஆம் நாள் டேஷ் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 9ஆம் நாள் டேஷ் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் பி தேசிய நூலக நாள். கேள்வி 107, உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர். ஆப்ஷன் பி கதே. கேள்வி 108, தேசிய நூலக நாள் யாருடைய பிறந்தநாளின் போது கொண்டாடப்படுகிறது? தேசிய நூலக நாள் யாருடைய பிறந்தநாளின் போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் டி இரா அரங்கநாதன். கேள்வி 109, மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை. இனி எல்லாமே வந்து இலக்கண கேள்விகள். மொழி பயன்பாட்டை வந்து முழுமையாக்குபவை. ஆப்ஷன் சி இடைச்சொற்கள். கேள்வி 110, ஐ, ஆள், கூ, இன், அது, கண் என்பவை டேஷ் உருபுகள். ஆப்ஷன் ஏ வேற்றுமை உருபுகள். கேள்வி 111, எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் ஆகிய பொருட்களில் வரும் இடைச்சொல் எது? எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் ஆகிய பொருட்களில் வரும் இடைச்சொல் எது? ஆப்ஷன் ஏ கேள்வி 112, ஏ என்னும் இடைச்சொல் 6 பொருட்களில் வரும் என்று எந்த நூல் கூறுகிறது? ஏ என்னும் இடைச்சொல் 6 பொருட்களில் வரும் என்று எந்த நூல் கூறுகிறது? ஆப்ஷன் பி நன்னூல். கேள்வி 113, அன்று என்பது டேஷுக்கும் அல்ல என்பது டேஷுக்கும் உரியன. ஆப்ஷன் ஏ அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. கேள்வி 114, எத்தனை என்பது டேஷை குறிக்கும். எத்தனை என்பது டேஷை குறிக்கும். ஆப்ஷன் சி எண்ணிக்கை தான் வந்து நம்ம எத்தனை சொல்லுவோம். கேள்வி 115, எத்துணை என்பது டேஷை குறிக்கும். எத்துணை என்பது டேஷை குறிக்கும். ஆப்ஷன் சி அளவு, காலம். இதெல்லாம் வந்து எத்துணை ஆண்டு, எத்துணை லிட்டர் அந்த மாதிரி கேட்குறதுக்கு அதுக்காக வந்து எத்துணை அப்படின்னு சொல்லி கேட்போம். கேள்வி 116, உரிச்சொற்கள் டேஷுக்கு உரியன என்று நன்னூலார் கூறியுள்ளார். உரிச்சொற்கள் டேஷுக்கு உரியன என்று நன்னூலார் கூறியுள்ளார். ஆப்ஷன் பி செய்யுளுக்கே உரியன. கேள்வி 117, பொருத்தமான உரிச்சொற்களை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மாபெரும் பொதுக்கூட்டம், கடிவிடுதும், வாழ்நுதல், சாலச் சிறந்தது. ஆப்ஷன் ஏ வந்து சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 118, பொருத்தமான விடையை தேர்க. சிறுபஞ்ச மூலம் வந்து சங்க அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம்,
சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். ஆப்ஷன் டி வந்து சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 119 மாறுபட்ட குழுவினை கண்டறிக. ஆப்ஷன் டி வந்து சரியானது. இன் கூட கிரு அம்பு இது எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸு. இலக்கணம் வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது, அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. இடைச்சொற்களின் வகைகள்னு கொடுத்து அந்த உருபுகள்லாம் எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருபுகள், பன்மை விகுதிகள், திணை பால் காட்டும் விகுதிகள், கால இடைநிலைகள், அதாவது நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், அந்த மாதிரி எல்லாமே வந்து உருபுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டவணை மாதிரி போட்டு நீங்கள் அதை எல்லாமே படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் வந்து ஈஸியாக புரியும். அடுத்து கேள்வி 120 கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? ஆப்ஷன் சி, அதாவது மூன்றாவது வந்து உணர்ச்சி தொடர். கேள்வி 121 சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி, மூன்றும் சரியான கூற்று தான். ஆ என்பது வந்து எதிர்மறை இடைநிலை. 2 வந்து வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சில், இது வந்து வானொலி பேச்சு, சாரி தப்பாக கொடுத்துருக்கேன். வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது வானொலி பேச்சு, ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். வில்லுப்பாட்டு வந்து ஒரு இலக்கிய வடிவம். மூன்றாவது வில்லுப்பாட்டு வந்து ஒரு இலக்கிய வடிவம் கிடையாது. புக் பேக்கில் இருக்குது, ஆன்சர் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேடை பேச்சு இல்லை, இது வானொலி பேச்சுன்னு தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. வில்லு பாட்டுமே வந்து ஒரு இலக்கிய வடிவம் கிடையாது. இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து கொடுக்கல புக்கில், நீங்கள் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. கேள்வி 122 பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? பூவாது காய்க்கும், இதுக்கு பூவாது தான் அடிக்கோடிட்டிருப்பாங்க. மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? பூவாது வந்து வினை எச்சம், மலர்க்கை வந்து உவமை தொகை. ஆப்ஷன் டி வந்து சரியானது. கேள்வி 123 பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். ஆப்ஷன் பி நல்ல தமிழில் எழுதுவோம். இந்த பிழை நீக்கி எழுதுவோமே வந்து குரூப் 4 போன வருஷம் 2022 குரூப் 4 வந்து ஸ்ட்ரைட் கொஷினாகவே கேட்டிருக்காங்க. குழலிக்கு பாடத் தெரியும் அப்படின்னு வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. அதனால் பிழை நீக்கி எழுதுவோமே புக்கிலிருந்து ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போயிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்க டைம் இருக்க தேவையில்லைல்ல, ஈஸியாக வந்து நம்ம எழுதிட்டு வந்துடலாம். கேள்வி 124 சொற்றொடருக்கு ஏற்ற இடைச்சொல் எது? அலுவலர் வந்தார், அனைவரும் பதற்றம் அடைந்தனர். இதுக்கு வந்து அலுவலர் வந்ததும் அனைவரும் பதற்றம் அடைந்தனர். ஆப்ஷன் பி. இடைச்சொற்களை வந்து எங்கே போடுறதுன்னு வந்து சரியாக தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி 125 சொற்றொடருக்கு ஏற்ற இடைச்சொல் எது? கவலையற்ற எதிர்காலம், கல்வியே நிகழ்காலம். இது வந்து கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே நிகழ்காலம். ஆப்ஷன் டி கு. கேள்வி 126 திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது? திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது? ஆப்ஷன் பி தண்ணீர் தண்ணீர். கேள்வி 127 சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி. கேள்வி 128 பொறுத்துக. புக் பேக்கில் இருக்கிற அந்த புக்கையும் நூலையும் வந்து ஆசிரியரையும் பொறுத்த சொல்லுவாங்க. அது ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள், இதை எழுதுனவங்க வந்து அரசி ஆதி வள்ளியப்பன். நேராகவே பொருந்திருக்கு. முதல் ஆசிரியர், இந்த நூலோட ஆசிரியர் வந்து சிங்கிஸ் ஐத் மாத்தவ் இவரும். கல்வியில் நாடகம் வந்து பிரளயன். மலாலா கரும்பலகை யுத்தம். அடுத்து 129 கலைச்சொல் அறிவோம். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர். கலர் நிலம் செலைன் சாயில். தன்னார்வலர் வாலண்டீர். சொற்றொடர் சென்டென்ஸ். அவ்வளோதான். 129 கேள்விகள் இருக்குது. லைன் பை லைனாக எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.